ബിസ്മില്ലാഹിർ റഹ്മാനിർ റഹീം. ഇർഷാദത്തെ ഹബീബ് ஞானோபதேசங்கள் அல்ஹாஜ் ஹாஜா ஹபீபுல்லா ஷா அலைஹி ரஹ்மா அவர்கள் அருளியது. அத்தியாயம் 7. குருவின் பதவியும் அவருடைய உரிமையும். ஹக்குதாரர் அனைவருடையவும் உரிமைகளிலெல்லாம் ஷேகின் உரிமைதான் மகத்தானதாகும். அல்லாஹு தஆலாவுடைய அருட்கொடைகளையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உபகாரங்களையும் பிரதானமாக கருத வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லோருக்கும் உண்மையில் ஷேகாய் இருக்கின்றார்கள். மற்றவர்களுடைய உரிமைகளோடு இவர்களுடைய உரிமையை சீர்தூக்கி பார்க்கக்கூடாது. சரீரத்தை வெளிப்படுத்தி கொடுத்தவர் தாய் தந்தையாவார்கள். ஆனால் ஹக்கீக்கத்தை வெளிப்படுத்தி கொடுத்தவர் ஆத்மார்த்த குருவான ஷேகே ஆவார். சரீரத்தின் வாழ்வு கொஞ்ச காலத்துக்குத்தான், ஆனால் ரூஹானியத்தின் வாழ்வு நித்திய வாழ்வாகும். முரீதுடைய மன அழுக்கை போக்குபவர் ஷேகே ஆவார். முரீதுடைய அந்தரங்கத்திலுள்ள மன அழுக்கை, நஜாசத்தை தம்முடைய பரிசுத்தமான கல்பு ரூஹுடைய நோக்கம் கொண்டு நீக்கி வைப்பவர் ஷேகே ஆவார். சில சமயங்களில் முரீதுகள் சிலருடைய மன அழுக்கை போக்குவதற்காக ஷேகு அவர்கள் தமது ஆத்மார்த்த சக்தி கொண்டு முயலும் போது அந்த அழுக்கு ஷேகையே களங்கப்படுத்தி விடுவதும் உண்டு. எனினும் சற்று நேரத்தில் அந்த களங்கம் நீங்கி போய்விடும். ஷேகினாலேயே மன அமைதி உண்டாகும். முரீதுகள் ஷேகின் அனுக்கிரகத்தினால் தான் அல்லாஹ் வரை போய் சேர்கின்றார்கள். இதைவிட பெரிய பாக்கியம் தீனிலும் துனியாவிலும் வேறென்ன இருக்க முடியும்? பொதுப்படையாக சுயமாகவே அழுக்கடைந்து போயிருக்கும் நஃப்ஸே அம்மாராவானது ஷேகின் பொருட்டாலேயே பரிசுத்தமடைகின்றது. மேலும் தீமையை ஏவும் தன் அம்மாராவின் தன்மையை விட்டும் நீங்கி இத்மினான் எனும் நிம்மதி நிலையை அடைகின்றது. குஃப்ரியத்தான தன்மையை விட்டு நீங்கி இஸ்லாத்தின் ஹக்கீக்கத்தை அடைகின்றது. இதை விளக்கினால் மிகவும் விரிவடையும். அல்லாஹ்வின் திருப்தி ஷேகின் திருப்தியில் உண்டாகும். தனக்கொரு நன்மை உண்டானால் அது பீருடைய திருப்தியால் உண்டாயிற்றென்றும், தனக்கொரு சங்கடம் நேரிட்டால் அது ஷேகுடைய அதிருப்தியால் உண்டாயிற்றென்றும் கருத வேண்டும். எனவே அல்லாஹ்வின் திருப்தி ஷேகின் திருப்தியில் மறைந்திருக்கின்றது. ஆகையால் முரீதானவர் தன்னை தான் ஷேகின் திருப்திகரத்தில் ஒப்பு கொடுத்து விடாத வரையில் அல்லாஹு தஆலாவின் திருப்தியை அடைந்து விட முடியாது. முரீதுக்கு ஆபத்து நேரிடுவது ஷேகுக்கு கஷ்டம் கொடுத்ததன் பயனாகும். எந்த தவறுக்கும் பரிகாரம் உண்டு, ஆனால் ஷேகுக்கு கஷ்டம் கொடுத்ததற்கு எவ்வித பரிகாரமும் இல்லை. இது பாரசீக பாடலொன்றின் கருத்தாகும். குத்துபே அப்தால் எனும் நாதாக்களின் நல்லுதவி. அல்லாஹ் உடன் மகிழ்ந்திரு, ஆனால் முஹம்மதுடன் மதியோடு இரு என்பது பாரசீக முதுமொழியாகும். இதில் ஆழ்ந்த தத்துவம் அடங்கியுள்ளது. குத்துபே அப்தால் எனும் மகான்களின் தொடர்பினால்தான் மேற்கூறிய அனுக்கிரகத்தை அடைய முடியும். இவர்கள் பிரபஞ்சத்தின் வுஜூதுடனும் அதன் பகாவுடனும் சம்பந்தம் வைத்துக் கொண்டிருப்பவர்கள் ஆவார்கள். எனவே சிருஷ்டிகள் உண்டாவதும், ரிஸ்க் கிடைப்பதும், நோய்களும் துன்பங்களும் நீங்கி போவதும், சுகமும் சௌக்கியமும் உண்டாகுவதும் குத்துபே அப்தாலின் சொந்தமான அனுக்கிரகங்களை கொண்டே உண்டாகும். இவர்கள் எப்போதும் தங்கள் காரியாதிகளிலே ஈடுபட்டிருப்பார்கள். இவர்களை விட்டு பிரபஞ்சம் காலியாக இருக்க மாட்டாது. ஏனெனில் பிரபஞ்சத்தின் நிர்வாகமே இவர்களை பொருந்தித்தான் இருக்கின்றது. குத்துபுமார்களில் ஒருவர் மறைந்து விட்டால் மற்றவர் அந்த இடத்தில் நியமிக்கப்பட்டு வருகின்றார். இவர்களுக்கிடையில் கமாலியத்தில் மட்டும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கலாம். குத்துபே இர்ஷாதின் போதனை மகத்தானது. இவைகளால் அனுக்கிரகங்கள் உண்டாகும். உலகத்தின் நேர் வழிகாட்டல் ஹிதாயத் அவர்களின் போதனை கொண்டு நடைபெறும். எனவே நம்மவர்க்கு ஈமானும் ஹிதாயத்தும் நற்காரியம் புரியும் பாக்கியமும் கிடைப்பதும், இன்னும் பாவங்களை விட்டும் தௌபா செய்யும் வாய்ப்பு கிடைப்பதும் இந்த குத்துபே இர்ஷாதுகளுடைய அனுக்கிரகத்தினாலேயாகும். குத்துபே இர்ஷாத் தனிச்சிறந்த பரிபூரணமானவர். நமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அடிச்சுவட்டை பின்பற்றி ஒழுகினவர். இத்தனிச்சிறப்புடையவரின் ஆற்றல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஆற்றலுக்கு ஒத்து அமைந்ததாகும்.
அதற்கும் இதற்கும் உள்ள வித்தியாசம் இத்திபா எனும் வழிபடுதலில் அமைந்திருக்கின்றது. உதாரணமாக, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் காலத்தில் குத்பே இர்ஷாதாக இருந்தார்கள். அதன் பின்னர் ஒவ்வொருவரும் குத்பே இர்ஷாதாக தோன்றி இர்ஷாத் எனும் போதனை செய்து வருகின்றார்கள். இந்த முறையில் ஹஸ்ரத் ஹாஜா உவைசுல் கர்னி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்கள் காலத்துக்கு குத்பே அப்தாலாக விளங்கி வந்தார்கள். குத்பே இர்ஷாத்களாலேயே உலகத்தாருக்கு அனுக்கிரகங்கள் உண்டாகிக் கொண்டிருக்கின்றன. நல்லடியாருக்கு அருள் கிடைப்பதில் சுய அதிகாரம் இல்லை. குத்துபுகள் மூலம் உலகத்துக்கு அனுக்கிரகம் கிடைப்பதற்கு ஒரு வழிமுறை உண்டு. அதாவது, குத்துபானவர் சகல குணாம்சங்களும் பொருந்தியவராக இருப்பதனால் உலக அனுக்கிரகங்கள் தோன்றுவதற்கு அவர் ஒரு தோற்றமாகவும் அருள் நிழலாகவும் விளங்குகின்றார். மற்றெல்லாம் குத்துபுத்தன்மையின் விளக்கங்களே ஆகும். எனவே அனுக்கிரகமானது ஹக்குடைய புறத்திலிருந்து சூரத்தின் பக்கம் தங்கு தடையின்றி வந்து சேருகின்றது. சூரத்தானது தாராளமாக இந்த அருளை ஏற்றுக்கொள்கின்றது. சுருங்க கூறுவதாயின், எல்லா அனுக்கிரகங்களுக்கும் ஆதிகர்த்தா எல்லாம் வல்ல அல்லாஹு தாலாவே ஆவான். அந்த அனுக்கிரகத்தை உலகத்தாருக்கு விநியோகிக்கும் வாசித்தாவுக்கு சுயேட்சையான அதிகாரம் கிடையாது. பல சந்தர்ப்பங்களில் இந்த வாசித்தாவுக்கு தெரியாமலேயே அருள் பாக்கிய பதவி கிடைத்து வருவதும் உண்டு.